வணக்கம். இன்னைக்கு நாம இந்த 3 பிஹெச்கே படம் இருக்கே அதோட பாக்ஸ் ஆஃபீஸ் எப்படி போயிட்டு இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நீங்க சில ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கல்ல, அதை வச்சு கொஞ்சம் அலசுவாங்க. ஆமா. இதுல சித்தார்த், சரத்குமார், தேவயானி எல்லாம் நடிச்சிருக்காங்க. ஸ்ரீ கணேஷ் டைரக்ட் பண்ணிருக்காரு. ஒரு நாவலை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்கன்னு சொன்னாங்க. அதாவது ஒரு மிடில் கிளாஸ் குடும்பம் சொந்த வீடு வாங்கணும்னு கனவு காண்ற கதை. ஜூலை 4 ரிலீஸ் ஆச்சு. ரிவ்யூஸ் எல்லாம் கூட பெரும்பாலும் நல்லா தானே இருந்தது. முதல் நாள் கலெக்ஷன்ஸ் என்ன சொன்னாங்க? ஒரு 1.15 கோடி அப்படிதானே? ஆமா. முதல் நாள் கலெக்ஷன் அந்த ரேஞ்சில தான் இருந்தது. அதுக்கப்புறம் முதல் வீக்கெண்ட்ல, அதாவது சனி ஞாயிறுல கலெக்ஷன் நல்லாவே பிக்கப் ஆச்சு. சனிக்கிழமை ஒரு 1.9 கோடி, அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை 2.15 கோடி வரைக்கும் போச்சு. ஸோ ஆரம்பத்துல மக்கள் கிட்ட ஒரு நல்ல வரவேற்பு இருந்தது தெரியுது. ஓஹோ, அப்போ வீக்கெண்ட் வரைக்கும் நல்லா போயிருக்கு. சூப்பர். ஆனா மண்டே, திங்கக்கிழமை என்னாச்சு? அங்கதான் பிரச்சனையா? 4வது நாள் கலெக்ஷன் 0.71 கோடி. 5வது நாள் செவ்வாய்க்கிழமை இன்னும் குறைஞ்சு 0.64 கோடின்னு சொல்றாங்க. இது நார்மல் டிராப் மாதிரி தெரியலையே, கொஞ்சம் ஜாஸ்தி மாதிரி இருக்கே. அதுதான் இங்க முக்கியமான பாயிண்டே. பொதுவா வீக் டேஸ்ல கலெக்ஷன் குறையிறது சகஜண்டா. ஆனா இந்த படத்துக்கு அந்த சரிவு கொஞ்சம் பெருசு. ஞாயிற்றுக்கிழமை கலெக்ஷனை விட திங்கக்கிழமை 70% மேல டிராப்னு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. இது யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா படத்துக்கு நல்ல பேர் இருக்கு, ரிவ்யூஸ் நல்லா இருக்கு. ஆனா அந்த பாசிட்டிவ் டாக்குக்கும் வீக் டேஸ்ல தியேட்டருக்கு வர சனங்களோட எண்ணிக்கைக்கும் ஒரு பெரிய கேப் தெரியுது இப்போ. சரி. அப்போ புதன்கிழமை மதியம் வரைக்கும் உள்ள கணக்குப்படி மொத்தமா ஒரு 6.76 கோடி கிட்ட வந்திருக்கு. ஆனா இங்க தான் பெரிய கேள்வி வருது. படத்தோட பட்ஜெட் எவ்வளவு சொல்றாங்க? ஒரு 30 கோடி இல்ல 40 கோடி வரைக்குமா? ஆமா, அந்த 30-40 கோடி ரேஞ்சில தான் தகவல்கள் சொல்லுது. அப்போ கிட்டத்தட்ட 7 கோடி ரூபாய் கலெக்ஷனுக்கும் இந்த 30-40 கோடி பட்ஜெட்டுக்கும் நடுவுல பயங்கரமான வித்தியாசம் இருக்கே. இது இப்போ படத்துக்கு ஒரு பெரிய சவால் இல்லையா? நிச்சயமா. இதுதான் இப்ப படம் ஃபேஸ் பண்ற பெரிய, எப்படி சொல்றது, ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்னே சொல்லலாம். போட்ட காசை எடுக்கணும்னா இன்னும் நிறைய தூரம் போகணும். அதுவும் வீக் டேஸ்ல இப்படி டிராப் ஆகும்போது அடுத்தடுத்து புது படங்கள் வரும். அப்ப ஸ்கிரீன்ஸை தக்க வைக்கிறது, ஓடுறது ரொம்ப கஷ்டம். 6வது நாள் தியேட்டர் ஆக்குபென்சின்னு சொல்றாங்களே, காலையில மதிய ஷோ எல்லாம் அது வெறும் 10-15% தான் இருக்குன்னு சொல்றாங்க. அதுவே இந்த நிலைமையை காட்டுது. இது நிஜமாலே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. ஏன்னா கதை நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகக்கூடிய ஒண்ணு. சொந்த வீடு ஆசைப்படாதவங்க யார் இருக்கா? அதுவும் இல்லாம சரத்குமார் தேவயானி காம்போ கிட்டத்தட்ட 20 வருஷம் கழிச்சு மறுபடியும் வராங்க. அதுவே ஒரு அட்ராக்ஷன் இல்லையா? சித்தார்த்துக்கும் இது ஒரு மைல்கல் படம், 40வது படம். இவ்ளோ இருந்தும் ஏன் இப்படி? கரெக்ட். நீங்க சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாமே வேலிட் தான். படத்தோட கோர் ஐடியா நல்லா இருக்கு, ஆக்டர்ஸும் பெரியவங்க, ரீயூனியன் ஒரு பிளஸ். ஆனா பாருங்க, பாக்ஸ் ஆஃபீஸ் வேற மாதிரி வேலை செய்யுது. நல்ல ரிவ்யூ, ஆரம்பத்துல வர கூட்டம் மட்டும் பத்தாது போல. முக்கியமா இவ்ளோ பெரிய பட்ஜெட் படத்துக்கு அந்த வீக் டேஸ்லயும் ஒரு டீசென்டான கூட்டம் வந்துகிட்டே இருக்கணும். அது மிஸ் ஆகுதுங்க. இது என்ன காட்டுதுன்னா, ஒரு படம் நல்லா இருக்குன்னு பேர் வாங்குறதுக்கும் அது கமர்ஷியலா ஜெயிக்கிறதுக்கும் நடுவுல நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. கணிக்கவே முடியல சில சமயம். சரி, அப்போ இதுவரைக்கும் பேசினதுல இருந்து நீங்க முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த 3 பிஹெச்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேஸ் ஸ்டடி மாதிரி. கதைக்காகவும் நடிப்புக்காகவும் பாராட்டப்படுது. ஆனா வீக்கெண்ட் முடிஞ்சதும் பாக்ஸ் ஆபீஸ்ல ரொம்ப போராடுது. ஆமா, இது சில முக்கியமான கேள்விகளை எழுப்புது இல்லையா? வெறும் பாசிட்டிவ் விமர்சனம் மட்டும் போதுமா? இல்ல வேற என்ன காரணம்? வீக் டேஸ்ல மக்களை தியேட்டர் பக்கம் இழுக்க என்ன வேணும்? டிக்கெட் ரேட் ஒரு விஷயமா? இல்ல இப்போ ஓடிடி பழக்கம் அதிகமாயிடுச்சா? புதுசா வர்ற போட்டி படங்கள் காரணமா? இப்படி நிறைய யோசிக்க வைக்குது. ஆமா, இறுதியா ஒரு கேள்வி. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு படத்தோட பாக்ஸ் ஆபீஸ் ரிசல்ட் அந்த படத்தோட உண்மையான தரம், இல்ல அது சொல்ல வர கருத்து, இத பத்தின ஆடியன்ஸோட ஃபைனல் ஜட்ஜ்மெண்டா எடுத்துக்கலாமா? இல்ல இது வேற கணக்கு தானே? யோசிக்க வேண்டிய விஷயம்தான். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.